ஹாய்! இன்னைக்கு ஒரு லன்ச் vlog தான் பார்க்க போறீங்க. ஆ இன்னைக்கு ப்ரான் குழம்பு. ரொம்ப சிம்பிளான ப்ரான் குழம்பு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது என்னோட ஸ்டைல். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? ஆக்சுவலி இது என்னோட ஸ்டைல்ல எங்க மம்மியோட ரெசிபி. அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு 1/2 அன் ஹவர்ல செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. தக்காளி, வெங்காயம் கட் பண்ணுற கேப்பில் அப்படியே ரைஸ் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு இருந்தால் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கான காயெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg ப்ரானில் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து கிரேவியே பண்ணிகிட்ருக்கேன், போர் அடிக்குது அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பூண்டு பல் நசுக்கி வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு. ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ப்ரான்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டீவைன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு கடாயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சோம்பு போடணும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி போடலை சோம்பு. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அது போட்டால் நல்ல டேஸ்ட் அரோமேட்டிக்காக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. லைட்டாக கலர் மாறினதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். ரைஸ் ஊறிடுச்சு. ரைஸையும் அடுப்பில் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம். தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆகணுங்க. கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சைட் பை சைட் நான் வந்து ரசம் வச்சிடலாம் அப்படின்னுட்டு வச்சிட்ருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி காம்போடு போட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். பூண்டு இந்த மாதிரி தோலோடு இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு. அதையும் நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான். இதெல்லாம் கரைச்சி விட்டுட்டு தாளிக்க வேண்டியதான். இந்த குழம்புக்கு இந்த 2 வெஜிடபிள் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா இந்த குழம்பு செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வெஜிடபிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் இல்லைன்னா இந்த குழம்பு அந்த அளவு டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ வேறு முருங்கைக்காய் சீசனே இல்லை. ஆனால் இந்த குழம்பு செய்யணும்னு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதால 1 எடுத்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2, 3 கூட போட்டுக்கலாம். 2த்தையுமே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் மேஷ் ஆன பிறகு இதை போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணணும். அவ்வளோதான். 2த்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடணுன்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் குக்கான பிறகு குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா போட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு மசாலா ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே அந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 2மே நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் ப்ரான் போடணும். ஸோ இது நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க.
நல்லா அதை குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வேகணும். ப்ரான் வந்து வேகிறதுக்கு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதை ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். சைட் பை சைடு நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரசத்தை நல்லா பிசைஞ்சு அதில் ஊற்றியாச்சு. இன்றைக்கி ரசம் பொடி காலி ஆகிடுச்சு. ஸோ நான் அரைச்சி தான் வைக்க போகிறேன். ரசம் பொடி ரெசிபி அடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. நான் ஒரு நம்மளோட வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். மிளகு, சீரகம் இதை அரைச்சி அப்படியே கொரன்னு போட்டாச்சு. இது கொதிக்கக்கூடாது, லைட்டாக அப்படி பாயில் வரும்போது இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ரசம் வச்சா தான் நல்லாயிருக்கும், ரசத்தோடு சாப்பிட்டா தான். ஏன்னா நான்வெஜ் எடுக்கும்போது எப்போவுமே ரசம் எடுங்க, தயிர் கூட எடுக்காதீங்க. அவ்வளோதான், நல்லா கொதித்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ப்ரான் போட்டு 3 to 5 மினிட்ஸ். அப்போ தான் ப்ரான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. அவ்வளோதான், ப்ரான் போட்டுட்டு இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். சூப்பரான ப்ரான் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. இது வந்து ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸு, அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ரான் குழம்புக்கு ஆக்சுவலி சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இன்றைக்கி நான் வந்து இது கூட வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கிழங்கா ஃபிஷ்ஷும் சங்கரா ஃபிஷ்ஷும் வாங்கி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் எனக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. சிம்பிள் லன்ச் மெனு தான். ரொம்ப சிம்பிளாக குக் பண்ணிடலாம், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம கிரேவி பண்ணுவோம், பிரியாணி பண்ணுவோம் ப்ரானில். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்புல நீங்கள் தேங்காய் கூட விடலாம், பட் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். ரைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. என்ன லன்ச் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ப்ரான் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுதான் இன்னையோட லன்ச் ரெசிபி நம்ம பண்ணது. இன்னையோட லன்ச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.